Hello all, welcome to my channel Karthraja. Here you can see about cricket, football, kabaddi and other sports also. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பிஜிடி வீடியோ ப்ரீ அனாலிசிஸ் போட்டு அதுக்கடுத்து ஐபிஎல் ஆக்ஷன்லாம் இருந்ததுனால பிஜிடியோட விக்டரி பற்றி பெருசாக பேச முடியல. ஸோ ஹியர் கம்ஸ் த பிஜிடி போஸ்ட் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் டெஸ்ட் ரிவ்யூ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ண 11ல நான் பண்ண 2 மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கேஎல் ராகுல் எடுக்காதது. கேஎல் ராகுல் அதுக்கு நல்லாவே அடிச்சிட்டாருங்க. என்னதான் சொன்னோம், செம்ம பெர்ஃபார்மன்ஸ் அவுட் இருந்து. இன்னொரு விஷயம் நான் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவை அவ்வளோவா ரேட் பண்ணவே இல்லை. ஈவன் தோ வந்து நல்ல ஒரு ஷார்ட் பால் போடுற பவுலரா இருந்தாலுமே நான் அவரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்னன்னா, ஒரு டெபியூட்டன்ட்டை டக்குன்னு இறக்க மாட்டாங்க. ஆல்ரெடி தேவ்தத் படிக்கல் வந்து இப்போதான் ஒரு 2 டெஸ்ட்ல ஆடுறதுனால இன்னொரு புது பிளேயருக்கு இறக்க மாட்டாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரெடி டெபியூ ஆகுறாரு. ஸோ அதனால நான் ஹர்ஷித் ராணாவை இந்த இடத்துல வெளியே வச்சிருந்தேன். பட் அவர் உள்ள இறக்குனது தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நமக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சின்ன பையன், விடலை பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பெர்த் வந்து அதுவும் ஆப்டர் ஸ்டேடியம் வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு கோட்டையா இருக்கு. 4 டெஸ்ட்டுமே வின் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணி ஒரு நல்ல விஷயம் நடந்துருந்துச்சு. ஏன்னா நான் முன்னாடியே ப்ரீ அனாலிசிஸ் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ற டீம் தான் மேக்ஸிமம் இங்கே ஜெயிச்சிருக்கு. ஏன் 5 டைமே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ரன் டார்கெட் சொல்லியிருந்தேன். ஆனால் அதில் பாதி தான் நம்மளால அடிக்க முடிஞ்சு. 150 தான் அடிச்சிருந்தோம். ஸோ இவன் வந்து அது ரொம்ப கம்மியான டோட்டலா இருந்தாலும், ஏன் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பவுலிங் அட்டாக் அவ்வளோ லீத்தலா இருந்துச்சு. ஸ்டார்க், ஹெசல்வுட்லாம் பவுலிங் மிஷினா இல்ல ஹியூமனான்னு தெரியலங்க. அந்த அக்யூரசி, அந்த லைன் எல்லாமே பக்காவா இருந்துச்சு. எப்படி அவர் ஒரே லென்த்ல அந்த பாலை போட்டுக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. பேட்ஸ்மேனை செட் பண்ணி எடுக்கிறதுக்கான பக்காவான ஒரு இது. அதுவும் விராட் கோலிக்கு போட்டிருப்பாரு ஒரு பவுன்சர் மாதிரியான ஒரு பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. அது வந்து நிக் பண்ணி போயிடும். அது ரொம்ப சூப்பரா போட்டிருந்தாரு. அதுக்கடுத்து இந்தியாவோட கண்ட்ரோல் இந்த மேட்ச் வந்தது எப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் டேவோட எண்ட்ல பும்ராவோட ஸ்பெல் தாங்க. அந்த 3 விக்கெட் அப்படி அழகா எடுத்திருப்பாரு. அதுவும் ஸ்மித்த கோல்டன் டக் ஆனதெல்லாம் சரியா அந்த டாப் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பெல்ல ஃபர்ஸ்ட் டேல போட்டுட்டு செகண்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து இந்தியாவுக்கு ரொம்ப ட்ரபிள் பண்ண ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து மிச்சல் ஸ்டார்க். ஏன்னா அவரு தான் பேட்டிங்ல அவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு அவங்களுக்கு. அதுக்கடுத்து 46 ரன் லீட் இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸ். ஏன்னா வந்து பிச் இப்ப எப்படி மாறும்னு தெரியல. பிளஸ் பேட்டுக்கே பால் வருது. பிளஸ் நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் அதிகமா அடிக்கணும்னு பதட்டத்துல கீழே அவுட் ஆயிருவாங்களோ என்னமோன்னு பார்த்தா எங்க போறீங்க, அந்த சீன்லாம் இங்க இல்ல, வாங்க. அங்கதான் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் பில்ட் பண்ணாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப்லாம் ஆஸ்திரேலியாவில் எடுக்கிறது வந்து இப்ப மேபி புதுசா கிரிக்கெட் பாக்குறவங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம். ஏன்னா என்னப்பா 18ல தான் அடிச்சோம், அடுத்து 20லயே அடிச்சோம், இப்ப வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஏன்னா இந்தியா ஓவர்சீஸ் கண்டிஷன்ஸ்ல ரொம்ப புவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்து அதெல்லாம் பார்த்து வளர்ந்ததுனால இந்த 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுலயும் வந்து எஸ்எஸ்வி வந்து ரொம்ப பொறுப்பெடுத்து ஆடினாரு. கேஎல் ராகுல் வந்து நான் நிக்கிறேன் நீ ஆடு அப்படிங்கிற மாதிரி கேஎல் ராகுல் இடத்துல அவ்வளவு அழகான ஒரு சப்போர்ட். இன்னைக்குமே இப்பயுமே கேஎல் ராகுல வந்து நான் ஏன் நம்பல அப்படிங்கும் போது அவர் அந்த ஓப்பனிங் ஸ்பாட்ல ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கறதுனாலதான் நான் சொன்னேன். பட் அந்த தப்ப எனக்கு சிறப்பால அடிச்ச மாதிரி அவர் ஒரு உணர்த்திட்டு, சாரி சார் உங்களை வேற ரொம்ப கேவலமா திட்டேன், மனசுல வச்சுக்காதீங்க சார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான 100 ரன் பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபுல்லா அவர் ஓப்பனிங் ஆடவே கூடிய உரித்தான ஒரு பிளேயர் தான். ஆனா சாட்லி ரோஹித் சர்மா அடுத்த டெஸ்ட் வரதுனால அவர் மறுபடியும் கீழே டவுன் த ஆடுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவ்தத் படிக்கலுக்கு வந்து சுப்மன் கில் உள்ள வந்துட்டாருன்னா தேவ்தத் படிக்கல் 1 டவுன்ல இருந்து வெளியே போயிருவாரு. ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு வேல்யூபிள் அடிஷன் இந்த டெஸ்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நிதிஷ்குமார் ரெட்டி தான். ஏன்னா அவர் ஒரு டெபியூட்டண்டா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவர் அடிச்ச ஒரு 38 ரன் தான் என்னமோ தான் வந்து இந்தியாவுக்கு அந்த கமாண்டபிள் டோட்டலுக்குள்ள கொண்டு வந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடுற மாதிரியே பிளேயர்ல நல்லா ஃப்ரண்ட் ஃபுட் ஆகட்டும், பேக் ஃபுட்ல போய் நின்று டிஃபென்ஸ் ஆடுறதாகட்டும் எல்லாமே ஆன் டாப்ல இருந்துச்சு. பவுலிங்குமே அவருக்கு நல்லா தான் இருக்கு. ரொம்ப ஏர்லி டேஸ் தான், 21 தான் அவருக்கு ஆகுது. ஸோ இப்பயே வந்து ஏன் 130 140 போடல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கக்குண்டான விஷயமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பவுலர் அவரோட இதுல போறாருன்னா அந்த ரிதம்ல போகட்டும், பிரச்சனை இல்லை. செகண்ட் இன்னிங்ஸுமே இந்தியாவோட பேட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரபிள் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹெசல்வுட் தான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஏன்னா அவர் நான் சொன்ன மாதிரி ஒரு பவுலிங் மிஷின். அந்த லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போட்டுக்கிட்டே இருந்தாரு. ஸ்டார்க்கு கூட அடிச்சாங்க, ரயான் அடிச்சாங்க, ஆனா இவர் அடிக்கவே முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எது நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி வந்து
அந்த செஞ்சுரி தான், அவரோட 81st செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. அதுவுமே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் ஆச்சு. அது பெர்த்ல வந்து அவர் செஞ்சுரி அடிச்சு அந்த அக்கௌண்ட்டை மறுபடியும் ஓப்பன் பண்றதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸான மூமெண்டா தான் இருந்துச்சு. இந்த டெஸ்ட்ல நான் வின் பண்றதுக்கு இன்னொரு நல்ல விஷயம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, கோச் கௌதம் கம்பீரோட செலக்ஷனை தாண்டி ஆன் ஃபீல்ட்ல பும்ராவோட கேப்டன்சி தாங்க. மாசா கெத்தா கேப்டனா. ஏன்னா பும்ரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசாலாம் அலட்டிக்கல. அவரோட டார்கெட் அவரோட பிளான்ல தெளிவா இருந்தார். அட்டாக் தான் இருந்தாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்ட்ல கொஞ்சம் டிஃபென்சிவா போன மாதிரி இருந்துச்சு, மத்தபடி ஃபுல்லா அட்டாக்ல தான் இருந்தாரு. அதுக்கடுத்து இந்தியா ஒரு பெரிய டோட்டல வச்சுட்டு அவங்கள செகண்ட் இன்னிங்ஸ் வந்து மேக்சிமம் தோத்து போற மேட்ச் மாதிரி தான் இருந்தாலுமே நல்லா பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஹெட் மட்டும் கொஞ்சம் டஃப் கொடுத்துட்டே இருந்தார் எண்டு வரைக்கும். பட் ஆப்வியஸா இந்தியாவோட பவுலர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சுருட்டிட்டாங்க. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு. தனியாவா சிவா? இதுல வந்து நான் எல்லாருமே என்ன, ஏன் சுந்தர் ஏன் இருக்காரு, இந்த பவுலர் ஏன் இருக்காரு, சிராஜே ஏன் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சிராஜ் எடுத்த 5 விக்கெட், அதாவது முதல் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் சேர்த்து எடுத்த 5 விக்கெட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த விக்டரியோட ரொம்ப கமெண்டபிள் பார்ட். ஏன்னா அந்த சப்போர்ட் ரோல்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஃபுல்லா அட்டாக் பண்ணும்போது கீழே, ஏன்னா ஸ்டார்க் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒன்று ஸ்டார்க்ல கமின்ஸ் அட்டாக் பண்ணும்போது ஹெசல்வுட் அந்த சப்போர்ட்டிவ் ரோலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனாலதான் அந்த டீம் வின் பண்ணுவாங்க. சப்போர்ட்டிவ் ரோல் ரொம்ப முக்கியம். சிராஜ் ஆன் லாங்கர் ஃபார்மட்ஸ் இஸ் அன்கொஷனபிள். ஏன்னா அவரை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது, அவரோட ரோல் அது பக்காவா இருக்கு. மேபி நெக்ஸ்ட் மேட்ச் ஹர்ஷித் ராணா இருப்பாரா இல்லையான்னு தெரியல. மேபி இதே அட்டாக்கோட போகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா டே அண்ட் நைட் மேட்ச் வருது. ஸோ அடுத்த ப்ரீ அனாலிசிஸ்ல அதை பத்தி பார்ப்போம். பட் இந்த விக்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா டெஸ்ட் டீம் ஃபினிஷ் ஆயிருச்சு. நமக்கே ஒரு பயம் இருந்திருக்கும், என்னடா ஹோம்ஸ்லயே தோத்துட்டோம், அவையில போய் எங்கடா ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும் போது பும்ரா அவரோட கேப்டன்சியில வந்து அந்த ஸ்டாண்டின் கேப்டனா இல்லாம நான் தான் ஃபியூச்சர் கேப்டன், நான் அதை கரெக்டா இந்த டீமை பார்த்துப்பேங்கிற சொல்லாம சொன்ன கமெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஒரு சந்தோஷமான விக்டரி. இந்தியா 1-0 இருக்கு. அடுத்த 4 டெஸ்ட் இருக்கு. இந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லா அடுத்து ஜனவரி வரைக்குமே அடுத்த 4 டெஸ்ட் வரும். இந்த 4 டெஸ்ட்ல இந்தியா அதே மாதிரி வின் பண்ணி ஒரு நல்ல டஃப்பான மேட்ச் சீரிஸ் கொடுப்பாங்க நம்புவோம். அடுத்து அட்லைட்ல நடக்கிறத பத்தி அட்லைட் ப்ரீ அனாலிசிஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.